ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். என்னடா அர்ச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கல் வைக்கிறோன்னு பார்க்குறீங்களா? பூவாக மாறிடுச்சுங்க. சரி, இன்னொரு கல்லை வச்சு தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பூவாக மாறிடுச்சுங்க. என்னங்க இங்கே நடக்குது? கல் வைக்க வைக்க பூவாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு நாயன்மாருடைய பூஜை முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோழ நாட்டில் உள்ள திருச்செங்கமங்கை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் சாக்கிய நாயனார். அவர் சிவபெருமானை எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இவர் தன்னோட வாழ்க்கையில் பிறப்பும் இருக்கக்கூடாது, இறப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இறந்தவங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து தர்மத்தில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு முக்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருந்தார். அந்த தேடலில் இவர் தன்னுடைய ஊரை விட்டுட்டு காஞ்சிபுரம் நோக்கி பயணப்படுறார். அப்போது காஞ்சிபுரத்தினோட அருகில் பௌத்த மதம் சார்ந்த ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே போய் அவர் சேர்ந்து பௌத்த மத உடுப்புகள்லாம் உடுத்திட்டு அதில் உள்ள நூல்களெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்பையும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தான் போகக்கூடிய வழிக்கு இது சரியான வழிகாட்டுதலாக இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய நூல்களையெல்லாம் படிக்க ஆரம்பித்தார். அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது சைவ நெறி முறையில் சிவபெருமானுடைய திருவருள் மட்டும்தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த தொடர்பை அறுத்து விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்குது, முக்தி மோட்சம் அடையக்கூடிய ஒரு வழியை காட்டுது அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா அவர் தான் அந்த பௌத்த முனிவர்கள் மாதிரி உடை அணிஞ்சிருந்தா கூட சிவபெருமானை வழிபடுறதில் ரொம்ப ஒரு அலாதியான பிரியம் வச்சுருந்தார். அதன் காரணமாக அவர் என்ன நினச்சாருன்னா, டெய்லி நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை மேற்கொண்டார். அதே மாதிரி டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அவர் வந்துட்டுருக்கும்போது வெட்ட வெளியில் ஒரு சிவபெருமானை பார்க்குறார். அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. பார்த்த உடனே அவரோட அந்த சிவபெருமான் மேலே கொண்ட அதீத பக்தியானது அவருக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணிடுச்சு. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, கல் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த கல்லை எடுத்து அர்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டார். பூஜையெல்லாம் சிவ பூஜையில் என்னென்ன சொல்லுவோமோ எல்லாமே செஞ்சு சிவ பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதில் என்ன அப்படின்னா, இந்த கற்களை கூட இறைவன் பூக்களாக மாற்றி அவரோட அர்ச்சனையை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவரோட சங்கல்பம் என்ன? சிவபெருமானை வணங்கினதுக்கு அப்புறம்தான் நான் உணவு உண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்திருந்தார். அன்றைய தினத்தில் சிவபெருமானை பார்த்துட்டார். ஆனால் அர்ச்சிக்கிறதுக்கு பூக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அருகில் இருந்த கற்கள் எடுத்து அர்ச்சனை செஞ்சிட்டார். அதை அவர் மனசு ஏற்றுக்குச்சு. நான் இறைவனை வணங்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால் போய் அன்றைக்கி உணவை அவர் சாப்பிட்டார். இது டெய்லி நடந்துகிட்டே இருக்கையில் ஒரு நாள் மறந்துட்டு உணவு உண்ணலான்னு போகும்போது தன்னுடைய சங்கல்பத்தை மறந்துட்டோமேன்னு அவர் துடிச்சு போய் திருப்பி அந்த இடத்துக்கு போகிறார். ஏன்னா அது அவர் இருக்கிறது புத்த மதம் இருக்கிற அந்த ஆசிரமத்தில், அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த சிவலிங்கத்தை போய் பார்த்துட்டு திருப்பி அந்த கற்களால் அர்ச்சனை செய்த பின்னாடி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு போயிட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டார். இங்கே தான் என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சிவபெருமான் உமையோடு சேர்ந்து விடையொரு பாகனாக காட்சியளித்து அவரோட பக்தியை அவர் ஏற்றுக்கிட்டார். அவருடைய தேடலான பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அவருக்கு கொடுத்து அருளி தன்னுடனே அழைத்து கொண்டு செஞ்சுட்டாங்க. இறைவன்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சு தான் செய்கிறதெல்லாம் சிவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சதுனால அது பூவாகவே அந்த கல்லை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ பக்தியோடைய மார்க்கத்தில் எத்தனையோ விதங்கள் இருக்குது. அதில் இது ஒரு விதம். இதை படிக்கும்போது எனக்கு மெய் செலுத்த போச்சு. இறைவனுடைய மகிமை பாருங்கள்.
நம்ம பூஜைக்கு என்ன பொருளை பயன்படுத்தி இறைவனை வணங்குகிறோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை. நம்ம உள்ளன்போடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பூஜை தான் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவர் 32வது நாயன்மாராக கருதப்படுறார். 63 நாயன்மார்களில் இவர் நடுநாயகமாக 32வது அகர வரிசையில் இருக்கார். இவர் பேர் சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்தது புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இன்றைக்கி நமக்கு புரட்டாசியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி இவரை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சி அவரை பற்றி ஒரு வீடியோ பண்ணேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.